மேஷராசிக்காரர்களுக்கு எதிரிகள்னால விளைவுகள் இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்குது. ஆனா அதை விட எதிர்த்தவனுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் எப்படி உருவாகிறாங்க அப்படிங்கிறத விட கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் மேசத்தினுடைய குணாதிசயங்களால் அவர்களுக்கு உருவாவாங்க. ஒரு ஹாப்பினஸா சிங்கிள் சாலையில வண்டி ஓட்டுறத விட டிராபிக்ல ஓட்டி முட்டி மோதி போய் சிக்னல்ல போய் நின்று கடந்து போய் போலீஸ்கார்ட்ட ஹாய்னு சொல்லிட்டு போறத மேஷராசிக்காரர்களுக்கு எப்பயுமே பிடிக்கும். எதிரி இல்லாமல் மேஷராசிக்காரர்கள் வாழவே முடியாது. எதிரியை ஜெயிக்காமல் மேஷராசிக்காரர்கள் எங்க இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு உரிமை எடுத்து பழகக்கூடிய ஒரு டைப்பு, அங்கே உள்ள ஆட்களை நட்பாக கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை, அவர்கள் இடத்துல ஈஸியாக இலகுவாக ஒரு காரியத்தை சாதிக்க செயல்படுத்தக்கூடிய கோபத்தால் தன்னுடைய கோபத்தை வார்த்தையை கட்டுப்படுத்த முடியாமல் மேஷராசிக்காரர்கள் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏதோ ஒரு கட்டத்துல எதிரிகள் வருவாங்க. அந்த எதிரிகள்னால நம்ம வாழ்க்கையில பல விளைவுகளை நம்ம சந்திப்போம். அந்த வகையில மேஷராசிக்காரர்களுக்கு எதிரிகள் எந்த சூழ்நிலையில ஏற்படுறாங்க, இந்த எதிரிகள்னால அவங்க சந்திக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு ஜோதிட ரீதியா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மேஷராசிக்காரர்களுக்கு எதிரிகள் இவங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழல்ல வராங்க, இதனால என்ன விளைவுகளை மேஷராசிக்காரர்கள் சந்திக்கிறாங்க? மேஷத்தை பொறுத்த வரையும் எதிரிகள் எந்த சூழல்ல உருவாகிறாங்க அப்படிங்கிறத விட எல்லா சூழல்ல இந்த எங்களுக்கு எதிரி உருவாகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள கேட்டா சொல்லுவாங்க. என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு கேட்டா, மேஷத்தை பொறுத்தவரை நிறைய ராசிக்காரர்களுக்கு நான் பொதுவாக ஒவ்வொரு டைப்ல சொல்வது உண்டு. சில பேர் எதிரிகள்னால துன்பப்படும். எதிரினாலே ஏமாற்றம், எதிரிகள்னாலே வழக்குகள், எதிரிகள்னாலே பிரச்சனை, எதிரிகள்னாலே மன அழுத்தம், எந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம யூகிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு எதிரி இருந்தால் மட்டுமே அவர்களுடைய வளர்ச்சி உன்னதமாக இருக்கும். மேஷத்தை எதுக்கணும், அப்போ தான் அவங்களுடைய ரோஷம் வெளிப்படும். மேஷத்தை கலங்கடிக்கணும், அப்போ தான் அவங்கள்ட்ட இருக்க தைரியம் வெளிப்படும். தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். ஆனால் எதிரிகள் அப்படின்னு வரும்போது அந்த தைரியம் இரட்டிப்பு மடங்கு அவர்களுக்கு செயல்படுவது அவங்களே அவங்களுக்குள்ள உணர முடியும். என்னடா அது நமக்குள்ள விட்டா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நமக்கு ரொம்ப கோவப்படுறோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு எதிரி என்று உருவாகும் பொழுது அந்த எதிரி அசரும் வரை இவர்கள் ஓய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மேஷராசிக்காரர்களுக்கு எதிரிகள்னால விளைவுகள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஆனால் அதை விட எதிர்த்தவனுக்கு விளைவுகள் அதிகமாக இருக்கும். அதுதான் மேஷராசிக்காரர்கள். ஏன்னு சொன்னால், இந்த ராசிக்குரிய கிரகமே செவ்வாய் அப்படின்னு சொல்கிறோம். அது முருகப்பெருமானுடைய ஒரு அம்சத்தை அங்காரகனுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. அரக்கர்களை சம்ஹாரம் செய்யலைன்னா முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு எது மதிப்பு அப்படின்ற மாதிரி அந்த வேலுங்கிறதே ஒரு ஆயுதம் தாங்க. தீவினைகளை அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேல். ஆக அதை அம்சமாக பெற்ற மேஷராசிக்காரர்களுக்கு அந்த எதிரிகள், எதிர்ப்புகள் எல்லாம் இவங்களுக்குள்ள எப்போ வந்தாலும் சரி ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய வேகம், அதை சம்ஹாரம் செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் அது இவங்களுக்குள்ள இயற்கையிலேயே உருவாகிறத நம்ம பார்க்குறோம். அந்த எதிரிகள் உருவாவதா ஜோதிடத்தில் சில வரையறைகள் முன்னோர்கள் சொல்லி, 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதிரிகளை குறிகாட்டக்கூடிய ஒரு இடம். அதில் நிறைய அமைப்புகள் இருந்தாலும் கூட குறிப்பாக முதலில் சொல்வது எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ருணரோகன்னு சொன்னாலும் கூட எதிர்ப்பு ஸ்தானத்தை 6ஆம் இட அதிபதி உங்களுக்கு காட்டுவார். அப்படி மேஷத்திற்கு 6க்குடையவன் அப்படின்னு சொல்லும்போது புத பகவானாக வர்றாரு. அந்த 6ஆம் அதிபதி எங்கேயாவது போய் 6, 8, 12 மறைஞ்சிட்டா எதிரி ஒளிஞ்சிட்டான், எதிரிகள்னால தொந்தரவு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதே நேரத்தில் அந்த 6ஆம் அதிபதி அஷ்டமாதிபதியினுடைய பார்வையில் இருந்தாலோ, தொடர்பில் இருந்தாலோ, லக்னாதிபதியை பார்த்து கொண்டு இருந்தாலோ கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை மேஷராசிக்காரர்கள் சந்திப்பார்கள். கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் எப்படி உருவாகிறாங்க அப்படிங்கிறத விட கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் மேசத்தினுடைய குணாதிசயங்களால் அவர்களுக்கு உருவாவாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியாமலே இவர்களுடைய வளர்ச்சியை தடைப்படுத்துவாங்க. இவங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக நிற்பாங்க. இவங்க வளர்ந்தா பொறாமப்படுவாங்க. இவங்க வளரக்கூடாதுன்னு நிறையா விஷயங்களை திட்டமிட்டு கட்டமிட்டு அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அதை மேஷம் புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த எதிர்ப்பை ஜெயிக்க முடியும். ஏன்னா கண்ணுக்கு தெரிந்த எதிரியை இறைவன் பார்த்துக்கிடுவார். மேஷராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை இறைவன் பார்த்து கொள்வார். ஆனால் நீங்கள் யாருங்கிறத அடையாளப்படுத்துவார். அதுக்கப்புறம் தான் மேஷம் என்பவர்கள் விழித்து கொள்வார்கள். ஆக இதில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அந்த லக்னாதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு 6ஆம் இடம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ராசியாதிபதி மேஷம், அவரோட இணைந்த கிரகங்கள் அப்படின்னு இருக்கு. ராகு கேதுகள்லாம் செல்லும்போது சூழ்ச்சி வலையினால எதிரிகளால் பின்னப்படுவார்கள். சனி பகவானுடைய தொடர்புகளை பெறும்பொழுது அந்த எதிரி ஓயாத எதிரி, ஒன்று போக ஒன்று அடுத்த கட்டமாக வந்துகிட்டே இருக்கு. இப்போ தாயா ஒரு பிரச்சனையை பேசி டீல் பண்ணி விட்டு அனுப்பிச்சு விட்டான், திரும்ப இன்னொரு பிரச்சனை எங்கள்கிட்ட வந்து ருத்ரதாண்டமாக ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி மேஷராசிகள் அதை போகிற போக்கில் அவங்க வந்து பழகிடுவாங்க. அது ஒரு ஹாப்பினஸாக சிங்கிள் சாலையில் வண்டி ஓட்டுறதை விட டிராஃபிக்கில் ஓட்டி முட்டி மோதி போய் சிக்னலில் போய் நின்று கடந்து போய் போலீஸ்கார்ட்ட ஹாய்னு சொல்லிட்டு போகிறத மேஷராசிக்காரர்களுக்கு எப்பயுமே பிடிக்கும். அந்த அமைதியாக போராடம் தெரியாமல் போயிடணும்யா அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வண்டின்னு இருந்தால் ஒரு சவுண்டு ஆரணுன்னு கலக்கலாக இருக்கணும்யா, சும்மா சத்தம் இல்லாமல் பேட்டரி கார்லாம் நம்மளால் ஓட்ட முடியாது, வண்டிக்குள்ளே சைலன்சராக இருந்தாலும் ஒரு தீப்பொறி மாதிரி அதுக்குள்ளே இருக்கணும்யா அப்படிங்கிற குணம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மேஷராசிக்காரர்களுக்கு அதிகம் உண்டு. அவங்கள்ட்ட வந்து சத்தம் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது, யுத்தம் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது, சண்டை இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது, எதிரி இல்லாமல் மேஷராசிக்காரர்கள் வாழவே முடியாது, எதிரியை ஜெயிக்காமல் மேஷராசிக்காரர்கள் ஓயவே மாட்டார்கள். ஆக மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையும் எதிரி இருக்கணும், எதுக்கணும், அப்பத்தான் இவர்கள் வளருவார்கள், வாழ்வார்கள். மேஷராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் எப்படி உருவாகுறாங்க சார்? மேஷத்தை பொறுத்தவரைங்க அவர்களுடைய பார்வை அப்படின்னு சொல்லும்போது, அவர்களுடைய பேச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துலேயுமே அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் மேஷராசிக்காரர்கள்ட்ட. கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை நேராக சோதிப்பான். கண்ணுக்கு தெரியாத எதிரி மேஷராசிக்காரர்களை உறவாடி கெடுப்பான். ஆக இவங்க நேராக சோதிக்கிறவனை அடையாளம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், உறவாடி கெடுக்கிறவனை மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் கண்டுபிடிப்பதற்கு தாமதமாகும். ஏன்னா நேரடியான வேகம் இல்லையா, அதனால் நம்மளை மீறி என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்ற ஒரு குணாதிசயம் அது ஆண் பெண் 2 பேருக்குமே இருக்கும். இந்த நேராக தெரிகிற எதிரி கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எதிரிக்கு காரணம் வந்து 6ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 6க்கு அதிபதி ஜாதக கட்டத்தில் லக்ன கேந்திரம் ராசிக்கு கேந்திரங்கிற அமைப்பில் வலுவோடு இருந்தால் அந்த எதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாக தான் இருப்பாங்க. ஏன்னா மேஷத்திட்ட வேகமாக முடிவெடுக்கிற குணம் இருக்குது. தயக்கமே பாதி தோல்வி என்ற சித்தாந்தம் கொண்டவர்கள் மேஷராசிக்காரர்கள். தயங்கி நிற்கிறது அவர்களுக்கு பிடிக்காது. தயங்கிட்டோம்னா காரியம் நின்று போயிருமியா. இங்கே வீட்டுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, வீட்டுக்குள்ளே முடங்கிட்டு இருந்தோம்னா எப்படி அடிச்சுட்டு பேசிக்கிறோமோ அப்படின்ற ஒரு டைப்பு மேஷத்தோட ஒரு குணம். அதனால் இவர்கள்ட்ட தயக்கம் என்பது இருக்காது. அவங்களுக்கெல்லாம் இவர்களை பார்க்கும் பொழுது என்னடா இவ்வளோ வேகமாக ஃபோர்ஸாக இவங்களால எப்படி இருக்க முடியுது அப்படின்னு நினைப்போம். அது வயது வித்தியாசம் இல்லைங்க. ரொம்ப வயசானவங்க நீங்கள் நினைப்பீங்க 50, 60, 70 வயசுக்கு மேலே இருக்கா இவங்களால நடக்கவே முடியல, எப்படி எந்திரிச்சு வந்து அடிப்பாங்க நேட்டாக மேஷராசிகள் புசுக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. ஆக மேஷத்தை பொறுத்தவரை அந்த துணிவு, அதனால நிறைய எதிரிகள் இவர்களுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி எடுத்த செயலை செய்து முடிக்கக்கூடிய செயல் வீரர்கள் அப்படின்னு மேஷத்தை சொல்லலாம். ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா ஐயோ இதுக்கெல்லாம் நம்ம போய் நம்ம மாட்டிக்கிட்டு பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு 4 பேர் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் பேசிக்கலாமியா, பிரச்சனை எல்லாம் என்ன மாரி எங்கே போயிட போகுது, நம்ம ஊர் தானே பேசிக்கலாமியா அப்படின்னு எங்கே இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு உரிமை எடுத்து பழகக்கூடிய ஒரு டைப்பு, அங்கே உள்ள ஆட்களை நட்பாக கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை, அவர்கள் இடத்துல ஈஸியாக இலகுவாக ஒரு காரியத்தை சாதிக்க செயல்படுத்தக்கூடிய ஆளுமை, இது வந்து மேஷத்தோட பலம். இது கூட இருக்கிற ஆணுகளுக்கு நம்ம பேர் வாங்க முடியல, இவன் பாட்டில் எப்போ பார்த்தாலும் லீடராக இருக்கான்னா, காலச்சக்கரத்திற்கு முதல் ராசி 27 நட்சத்திரங்களிலே முதல் நட்சத்திரம் அங்கே தான் நிற்கிது. சூரிய பகவான் தலைமை கிரகம் அங்கே தான் உச்சம் அடைகிறாரு, செவ்வாய் அங்கே தான் ஆளுமை செலுத்துறாரு. ஆக இத்தனை அம்சங்கள் இவர்களுக்கு இருக்கிறதுனால இவங்க ஒரு பொது இடத்துல 4 பேர் தயங்கி நிற்கிற இடத்துல நாற்காலி போட்டு மேஷத்துக்கு அமர தெரியாது. நாற்காலியை தூக்கிட்டு எந்திரிச்சு வாடா 2ல் 1 பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டைப்பு மேஷத்தோட டைப்பு. குடும்பத்துலையுமே பெண்களாக இருந்தாலும் சொல்ல 4 பிள்ளைங்க முசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் மேஷராசிகள் இருந்தாலும் என்ன 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 பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. பஸ்ஸில் கூடங்க பெண்களில் 4 பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, ஆண்களே கூடி நின்று சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா டக்குன்னு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மேஷராசிக்கார பெண்கள். ஆக அந்த இடத்தில் அவர்களுடைய ஆளுமையை, அது ரத்த சம்பந்தமாக இருந்தாலும் சரி, முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே கண்ணு ஒரே டைப். அது வந்து மேஷத்தினுடைய பெண்களுடைய இயல்புன்னு சொல்லுவாங்க. இந்த குணாதிசயங்கள்னால அந்த இடத்துல பேசாமல் அவங்கள எதிர்க்க முடியாமல் வந்துடுவாங்க. அவன் போய் இன்னார் யார் எவர் என்னென்னு ஸ்கெட்செல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு உங்களை எப்படி கார்னர் பண்ணுறது அப்படின்னு எதிரிகள் மேஷராசிக்காரர்களுக்கு உருவாங்க. தொழில் செய்கிற இடத்துல மேஷத்தினுடைய ஆளுமையை கண்டு நிறைய எதிரிகள் அவர்களுக்கு உருவாங்க. வேலை செய்கிற இடத்துல அவருடைய தலைமை பண்பை கண்டு மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய எதிரிகள் உருவாங்க. 4 பேர் அண்ணன் தம்பி கூட பிறந்திருந்தாலும் இளையவனாக இருந்தாலும் மூத்தவை மாதிரி குடும்ப பொறுப்பை நடத்துறதுல மேஷராசிக்காரர்களுக்கு எதிரிகள் உருவாங்க. வாய் சொல்லால் மேஷராசிக்காரர்களுக்கு எதிரிகள் உருவாங்க. ஆக மேஷராசிக்காரர்களுக்கு பாருங்கள் 4 டாப்பிக்கிலே எதிரி இருக்கியா அப்படின்ற மாதிரி 4 திசைகளும் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் கண் முன்னாடி நடமாடி கொண்டு இருப்பார்கள். டச் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மேஷத்துக்கு இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எப்படி உருவாகுறாங்க சார்? மேஷராசியை பொறுத்தவரைங்க கண்ணுக்கு தெரிந்து பழகியவர்கள் தான் கண்ணுக்கு தெரியாத எதிரியாக மாறுகிறார்கள்.
அதனால் கண்ணுக்கு தெரிஞ்சே தான் அவங்க பழகிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியாத எதிரி அப்படிங்கிறது மேஷத்துக்கு கண்ணுக்கு தெரியாது. அவ்வளோதான் அதில் உள்ள ரகசியம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் சனி பகவானுடைய பாதிப்புகளுக்குள்ளே ஆட்படும்போது, 6ஆம் இடத்து ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் சில பாதிப்பான அமைப்புகளில் உட்கார்ந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வீரியமாக உட்காரும் பொழுது மேசத்திட்ட ஒரு குணம் இருக்கு இல்லையா, ஒருத்தனை நம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் அவநம்பிக்கை வைக்கல, ரொம்ப க்ளோஸாக பழகிடுறாங்க. எல்லா கருத்துக்களையும் எல்லா விஷயங்களையும் கூடவே நின்று, கேமரா ஒன்று தான் கூட மாட்டிக்கல, பைய கூட்டிகிட்டே திடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்கன்னு நிறுத்தணுங்கிற எல்லை தெரியாமல் பழகி கொண்டார்கள், அல்லது தன்னுடைய எல்லையை மறைக்காமல் அவர்களுக்கு உதவினார்கள். அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது இவங்க கொஞ்சம் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மேஷம் ஒரு கட்டத்தில் இவங்க ஒரு மாதிரி போகிறான் அப்படின்னு சொல்லும்போது படக்குன்னு வார்த்தையில் பேசிடுவாங்க, கோவப்படுத்திடுவாங்க, என் கூட சேராத அப்படிம்பாங்க, அல்லது ஏதோ ஒன்று சொல்லி காமிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோபத்தால் தன்னுடைய கோபத்தை, வார்த்தையை கட்டுப்படுத்த முடியாமல் மேசராசிக்காரர்கள் வாயிலிருந்து வார்த்தை வந்துடும். அது மறைமுக எதிரிகளை மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, மேசத்தை எதிர்க்க முடியாத காரணத்தினாலே எதிர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எதிர்க்கவே முடியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, ஏன்னா மேஷம் கண்ணுக்கு முன்னாடி எதிரி இருந்தால் பிள்ளைப்பூச்சி மாதிரி நசுக்கி எரிஞ்சிருவாங்க. ஆனால் கண்ணுக்கே தெரியாத எதிரியாக இருந்தால் அவர்களை டீல் பண்ணுறதுல மேஷம் கொஞ்சம் யோசிக்கும், ஏன்னா பழகுனவனாச்சே அப்படின்ற ஒரு சூழலை இவர்கள் மனசுக்குள்ளே அவங்க கொண்டுட்டு வந்துடுவாங்க. இவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், உங்களை எதிர்க்க முடியாத காரணத்தினால தான் அவன் எதிரியாக மாறினான் அப்படிங்கிறத மேஷம் புரிந்து கொண்டால் அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை சீக்கிரமாக அடையாளம் கொண்டு இவங்க வெளியில் வந்துடலாம். யாரை மேசராசிக்காரர்கள் ரொம்ப க்ளோஸாக பழகினார்களோ, யாரை கண்ணுக்கு தெரிந்து இவர்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார்களோ, அவர்களே மேசராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரியாக நிச்சயம் ஒரு நாள் மாறுவார்கள். அந்த வேலையை புத பகவான் அற்புதமாக செஞ்சு முடிச்சுடுவார் மேஷராசிக்காரர்களுக்கு. நாவினால் கெட்டது தான் மேசராசிக்கு அதிகமான எதிரிகள் உருவாவதற்கு காரணமே. வாக்கு கொடுத்ததுனால் கெட்டதுனால தான் மேசராசிக்காரர்களுக்கு அதிகமான எதிரிகள் உருவாவதற்கு காரணமே. வாக்கு கொடுத்து நான் இருக்கேன்டா அப்படின்னு சொன்னதுனால தான் மேசராசிக்காரர்களுக்கு அதிகமான எதிரிகள் உருவானதுக்கு காரணமே. ஆக மேசராசிக்காரர்களே, நீங்கள் உங்கள் வார்த்தையில் கவனமாக இருங்கள். கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கண்ணு முன்னாடி நிறுத்தி வச்சிருப்பீங்க, அதை மட்டும் அடையாளம் கண்டுபிடிச்சுக்குங்க. வாழ்க்கையில் எதிரிகளை வெல்வது எளிது. ஆனால் எதிரிங்கிறதுங்க தானாக உருவாகுதா, விதி உருவாக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, எதிரி என்பது சுய ஜாதகத்தில் இவனுக்கு இந்த நேரத்தில் உருவாகி தீரணும், இந்த நேரத்தில் இந்த எதிரியால் பிரச்சனைகள் உருவாகியே ஆகணும் என்பது எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திண்ணம். அதன்படி தான் ஒருத்தனுக்கு எதிரி உருவாகும். அப்போ மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையும் வார்த்தைகளை விடும்போதும் க்ளோஸாக பழகும் போதும் அவங்க யாருங்கிறத முறையாக கணிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பழகுனா எதிரிகள் உருவாவதை முன்னவே மேசராசிக்காரர்கள் தவிர்க்கலாம். அதுக்கு மேலே எதிரிகள் உருவானாலும் இவர்கள் வழிபடும் முருகப்பெருமான் பார்த்து கொள்வார்ன்ட்டு இவங்களால கடந்து போக முடியாது. முருகப்பெருமானே சொன்னாலும் கூட இருப்பான், நான் ஒரு பக்கம் கேட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் இருக்கிறதுனால கூடுமானவரை மேசராசிக்காரர்கள் எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது அவங்க மன சந்தோஷத்துக்கு நல்லது, அவங்க வாழ்க்கைக்கு நல்லது, அவங்க உடம்புக்கு மிக மிக நல்லது. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த எதிரி பாதிப்புலேருந்து வெளியில் வர்றதுக்கு பரிகாரங்கள், வழிபாடுகள்லாம் இருக்கா சார்? நிச்சயம் இருக்குது. அது எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் ஒரே வழிபாடுகள், ஒரே பரிகாரங்கள் என்பது ஒத்துப்போகாது. ராசிக்கு 6ஆம் அதிபதினு எப்படி சொல்கிறோமோ அதே போல் லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு ஒன்று இருக்கார். இந்த லக்னத்திற்கு 1ஆம் அதிபதியோடு 6ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளும்போது அவங்களுடைய வாக்கு, பேச்சு, செயல், உடலே அவர்களுக்கு எதிரியாக மாறி அவர்களுடைய மனமே அவர்களுக்கு எதிரியாக மாறுவது. 2ஆம் இடம் 6ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்ளும்போது கொடுக்குற வார்த்தை. 3ஆம் இடங்கிறது சகோதர பாவம், 4ஆம் இடங்கிறது வீட்டுக்குள்ள எதிரி, 5ஆம் இடங்கிறது குழந்தைய எதிரி, 6ஆம் இடங்கிறது கடைங்காரன் எதிரி, 7ஆம் இடங்கிறது களத்திர எதிரி, 8ஆம் இடங்கிறது அவமானத்தால் எதிரிகள். இப்படி ஜோதிடத்தில் சில வரையறை முறைகள் இருக்குது. அதை பொறுத்து தான் ஒருவருடைய எதிரி பாவகம், எதிரியினுடைய தாக்கம், வீரியம் என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஆக அதை வச்சு தான் ஒருத்தருக்கு வழிபாடுகள் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். மேஷத்தை பொறுத்தவரைங்க எதிரி உருவாவதற்கு, எதிரிகளால் தொல்லை ஏற்படுவதற்கு வழிபாடு முறைகள் என்ன இருந்தாலும் கூட ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது, எடுத்தங்கோத்தன் உடனே பேசிடக்கூடாது, கோபத்தில் வார்த்தைகளை மேசராசிக்காரர்கள் உதிர்த்து விடக்கூடாது. அப்போ தான் இவங்க எதிரியை வெல்ல முடியும். நான் பாரு என்ன செய்கிறேன் அப்படின்னு எதிரிக்கு சொந்தக்காரன் முன்னாடியே போய் சொல்லிட்டு போய் சப்போர்ட் சிஸ்டத்தை கெடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை மேசராசிக்கு எப்பொழுதுமே உண்டு. தனித்து நின்று ஜெயிச்சிருவோங்கிற தன்னம்பிக்கை அதிகம் இருக்கலாம். அதே நேரத்தில்
கூட்டத்திலையும் கொஞ்சம் கவனமாக மேசராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும். அறுபடை வீடுகள் மேசராசிக்காரர்களுக்கு அரண் போல் அமையும். எதிரிகள் தொந்தரவில் இருந்து விடுபட. மேஷராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எப்படி உருவாவாங்க, இந்த எதிரி தொல்லையிலேருந்து வெளியில வர்றதுக்கான பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் எங்களுக்காக சொன்னீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, மேஷராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழல்ல எதிரிகளால பாதிக்கப்படுறீங்க, இதனால என்னென்ன விளைவுகளை சந்திக்கிறீங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கான பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. தொடர்ச்சியா ஒவ்வொரு ராசிக்குமான இந்த பலன்களை நம்ம சொல்லவிருக்கிறோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.